சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 6வது தவணையான சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் 2 வாரங்களுக்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் கூறியுள்ளார். டிட்வா சூறாவளியின் பின்னர் நிலைமையை மதிப்பிடுவதற்கும் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் புனர்நிர்மாண செயற்பாடுகளுக்கான உதவிகளை ஒருங்கிணைப்பதற்குமான ராஜதந்திர தூதுக்குழு இருதரப்பு மற்றும் பலதரப்பு அபிவிருத்தி பங்காளிகள் சர்வதேச கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒன்று சேர்த்து நிதியமைச்சு உயர்மட்ட நன்கொடையாளர் கூட்டத்தை நேற்று ஏற்பாடு செய்திருந்த போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்துடனும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளிகள் வலுவாக கைகோர்த்துள்ளதாக குறித்த கூட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதன்போது தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் திரைசேரியன் செயலாளர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்குமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்போன்சு, உள்நாட்டு அலுவலக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள், பிரதமர் அலுவலகம், வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, அனர்த்த முகாமைத்துவ நிலையம், திரைசேரி திணைக்களம் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதன்போது கலந்து கொண்டனர். அனர்த்த நிலைமையால் அவசரகால நடவடிக்கை முதல் விரிவான நீண்டகால மீள்கட்டமைப்பு திட்டத்தை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்தை வலியுறுத்தி சூறாவளியால் நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் ஏற்பட்ட பாரிய சேதம் தொடர்பான கண்ணோட்டத்தை திரைசேரியின் செயலாளர் இதன்போது தெளிவுபடுத்தினார். உணவுப் பொருட்கள், நன்கொடைகள், சலுகை நிதி மற்றும் குறுகிய காலம் முதல் மத்திய கால உதவிகள் உள்ளிட்ட விரைவான மனிதாபிமான ஆதரவு தொடர்பிலும் இதன்போது அவர் வலியுறுத்தினார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் நாட்டுக்கு அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் சர்வதேச நாடுகளை ஊக்குவிக்குமாறு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை அரசு அதிகாரிகள் இதன்போது கேட்டுக் கொண்டனர். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 6வது தவணையான சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2 வாரங்களுக்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் இதன்போது தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் நோய் பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நிவாரண நடவடிக்கைகள், அவசர சேவைகள் மற்றும் உணவு, சுத்தமான குடிநீர், சுகாதார பொருட்கள், மருத்துவ பொருட்கள் மற்றும் அவசர சுகாதார சேவைகள் போன்ற அத்தியாவசிய மனிதாபிமான பொருட்கள் உள்ளிட்ட உடனடி உதவிகளை வழங்கல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதான வீதிகள், பாலங்கள், நீர்ப்பாசன கட்டமைப்புகள், போக்குவரத்து கட்டமைப்புகள் உள்ளிட்ட சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கு ஆதரவாக தற்போதுள்ள கடன் வசதிகளை மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.